ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஜென்ரலாக டைகர் ஷார்க்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து டைகர் ஷார்க் கிடையாது. இது பேர் வந்து இரிடிசன்ட் ஷார்க். இது வந்து பெட் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது டைகர் ஷார்க்குன்னு சொல்லி தான் விற்பாங்க. இது நீங்கள் இப்போது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காட்டாது. டைகர் ஷார்க்குன்னு போட்டிங்கன்னா ஓஷனில் இருக்க டைகர் ஷார்க் தான் வரும். இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா. அண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் நம்ம போடுறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ் பற்றி வேணும், மெயின்டெனன்ஸ் கேர் அது கைடெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுவும் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆல்பைனோ ஷார்க்குன்னு சொல்லுவோம். ஒயிட்டாக இருக்கிறது ஆல்பைனோ ஷார்க், அதுக்கு ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். அண்டு இது வந்து பிளாக்காக இருக்கிறது வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவோம். அண்டு இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்தது. இது ஆக்சுவல் ஷார்க் கிடையாது, இது வந்து ஒரு கேட்ஃபிஷ். எப்படின்னா நீங்கள் இது மீசையை பார்க்கலாம், எல்லா கேட்ஃபிஷ்க்கும் மீசை இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து இது கேட்ஃபிஷ்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கோல்டு ஃபிஷ் கீப்பிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலரோ அதே அளவுக்கு இதுவும் பாப்புலர். இது வந்து எல்லா பெட் ஷாப்லேயும் இது ஈஸியாக கிடச்சிரும், எல்லா பெட் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது இல்லாத பெட் ஷாப்பே இருக்காது. இது வந்து அந்த செம்ம சீப்பாக கிடச்சிரும். இப்போ வந்து இந்த டைகர் ஷார்க் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 இன்ச்சில் வாங்கியிருந்தேன், 20 ருபீஸ் தான். என்னோடய ஆல்பைனோ மட்டும் அப்படி ஒரு 30-40 சம்திங்கில் வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் டைகர் ஷார்க்கோட ஆல்பைனோ ஷார்க் வந்து ரேட் அதிகம். ஏன்னா அது கலரும் அதோட ஐஸ்க்காகவும் ரேட் அதிகம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பைசா கொடுத்து நிறைய சீக்கிரமாக இறக்குற ஃபிஷ்லாம் வாங்குறதோட இது நீங்கள் வந்து இப்போ நான் இதை 20 ருபீஸ் கொடுத்து 2 இயர்ஸ் மேலே வச்சிட்ருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு தான் லாபம். அண்ட் வந்து இதை யாரெல்லாம் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த ஃபிஷ்க்கு டேங்க் சைஸ் இது பெருசாக நீங்கள் இதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் இதை வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வளர்க்காதீங்க. அண்டு இது உங்களுக்கு வளர்க்குறனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் சில அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. இந்த ஷார்க் ஃபிஷ்க்கு மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது. இதுக்கு ஹீட்ரு தேவையில்லை, ஆக்சிஜன் கூட சில பேர் வச்சு நான் பார்க்கல, ஆக்சிஜன் கூட தேவையில்லை. அண்டு வாட்டர் குவாலிட்டி என்ன டைப் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் இது அடாப்ட் பண்ணி இருந்துக்கும். இதுக்கு வந்து இந்த வாட்டர் தான், ஆர்ஓ வாட்டர் தான், மினரல் வாட்டர் தான், இல்லை போர் வாட்டர் தான், அதெல்லாம் கிடையாது. எந்த டைப் வாட்டராக இருந்தாலும் இதை அடாப்ட் பண்ணி இருந்துக்கும். அண்ட் இது வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா லைக் 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் 20 இயர்ஸ் வரைக்கும் இதை வளர்க்கலாம். நீங்கள் 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 20 இயர்ஸ் வரைக்கும் கூட ஒழுங்காக வளர்க்கலாம். இது வந்து 4 ஃபீட் வரைக்கும் வளர்க்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க்கு. இதை விட இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா கூட இது வளரும், அவ்வளோ பெருசாக வளரும். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டில் தான் இருக்குது, இது மட்டும் குட்டியாக இருக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டேங்க் மேட்ஸ் நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட்டியாக நீங்கள் ஒரு 3 இன்ச்சில் வாங்கி விட்றீங்கன்னா அது கூட கோல்ட் ஃபிஷ், டெட்ரா அதெல்லாம் கூட வளர்க்கலாம், ஏஞ்சல். இப்போது வந்து நான் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் அரவானா, சில்வர் அரவானா கூட நான் இந்த ஷார்க்கை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது மாதிரி நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் கூட வளர்க்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஷார்க்கை முன்னாடியே வாங்கிடணும். 3 இன்ச்சில் நான் வாங்கினேன், 2 இயர்ஸாக வளர்த்து இப்போ 1 ஃபீட் ஆகிருக்கு. இது வந்து 2 இயர்ஸ் ஆச்சு எனக்கு வளர. பட் என்னோடய சில்வர் அரவானா பார்த்திங்கன்னா 7.5 மந்த் தான் ஆகுது, 1 ஃபீட்டோட பெருசாகவே வளர்ந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வாங்கி இது கூட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கிட்டு இதை போட்டிங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் இதை காலி பண்ணிவிடும். ஏன்னா இது வந்து ஃபைட் பண்ணாது, இது அக்ரெசிவ் கிடையாது, ரொம்ப சாஃப்டான ஃபிஷ். எந்த ஃபிஷ் கூடயும் இது சண்டை போடாது. பட் இது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் மாலிலாம் போட்டிங்கன்னா இது முடுங்கிடும் அப்படியே. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஃபுட் போட்டாலும் எடுத்துக்கும். நீங்கள் ஹை ப்ரோட்டீன் தான் போடணும், லோ ப்ரோட்டீன் போடணும், சிக்கன் தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மல் பெல்லட்ஸ் போட்டாலே சாப்பிடும். நான் வந்து ப்ரோரிச் பெல்லட்ஸ் போடுறேன், மீல் வார்ம்ஸ் போடுவேன், அரோனாக்கு போடுறது இது சாப்பிட்ரும். சிக்கன் போட்டால் என்னோடய டைகர் ஷார்க் சாப்பிடாது, என் ஆல்பைனோ ஷார்க் சிக்கன் சாப்பிடும். பட் ஒரு பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாது. அண்ட் இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டேங்க்கில். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது, நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும்.
செம்ம ஆக்டிவாக இருக்கும் டேங்க்கில். ஸோ இதை நீங்கள் வாங்கி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டேங்க் பெருசாக செட் பண்ணுறீங்கன்னா இது அதில் கன்ஃபார்மாக ஆட் பண்ணலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ளெக்கோ இல்லைனா செனகல் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். பார்க்கவும் இந்த ஒயிட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்பைனோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். அண்ட் இதுக்கு வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 20% பண்ணலாம். நான் வந்து வீக்லி 50% பண்ணுவேன். ஏன்னா இதில் எனக்கு அரவானா இருக்கனால. நீங்கள் ஷார்க் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 20% பண்ணலாம். ஏன்னா இது நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அமோனியா நிறைய ஆகிடும். அண்ட் ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துரும். ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆனால் தான் நிறைய டிசீஸ் வருமே, இல்லைன்னா டிசீஸே வராது ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் ஷார்க் கிடையாது. இது வந்து ஒரு கேட் ஃபிஷ். நீங்கள் இது ஷார்க்குன்னு நினச்சி வாங்காதீங்க. இது எந்த ஃபிஷ் கூடயும் சண்டை போடாது. நீங்கள் வந்து அக்ரெசிவாக வேணும்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினீங்கன்னா இது அதுக்கு டோட்டல் ஆப்போசிட். பார்க்க வேணால் ஷார்க் மாதிரி இருக்கும், பட் இது அக்ரெசிவே கிடையாது. அண்ட் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசாக வளரும், 4 feet வரைக்கும் வளரும். ஸோ அதுக்கான டேங்க் செட்டப் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வளங்க. இதை வளர்த்துட்டு குளத்துல விடுறது, ரிவரில் விடுறதுலாம் வேணாம். ஏன்னா வந்து நம்ம இதை ஃபீட் பண்ணி வளர்க்குறோம், இதுக்கு ஹண்ட் பண்ணவே தெரியாது. ஸோ இதை திரும்ப குளத்துல போட்டால் அதுக்கு ஃபுட் சோர்ஸ் அங்கே இல்லைன்னா இது இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். அண்ட் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா செம்ம ஆக்டிவாக இருக்கனால நீங்கள் இதை பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போய் அந்த கிளாஸஸில் இடிச்சிட்டு மூஞ்சில் ஸ்வெல் ஆகிடும். நிறைய வாட்டி என் ஃபிஷஸ்க்கே ஆகிருக்கு, பட் ஹீல் ஆகிடுச்சு. பட் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதே நீங்கள் இந்த மாதிரி டேங்க்கோட வந்து இது வந்து 12 mm டேங்க்கு, உங்களது வந்து 6 mm டேங்காக இருந்துச்சுன்னா இப்போ இதை நீங்கள் ஒரு 3 feet 3.5 feet இந்த ஷார்க்கை நீங்கள் வச்சுட்ருக்கீங்கன்னா அது மூமெண்ட் நீங்கள் பிடிக்கும்போது பண்ணுற மூமெண்ட்டில் போய் டேங்கை மோதி டேங்கை ஸ்க்ராட்ச் போட்டுரும், இல்லைனா உடச்சிரும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு. அண்ட் இது ஜம்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் ஸோ டேங்கை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா ஜம்ப் பண்ணிவிடும். ஸோ இதில் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் வச்சுட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிஷ் வாங்கும்போது சீப்பாக இருக்குன்னு வாங்கி வந்து விட்டுறாதீங்க. இதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் வாங்குங்க. பட் இது வந்து ஈஸி டு கீப். நம்ம ஈஸியாக ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இது ஒரு ரேரஸ்ட்டு ஃபிஷ். மீன்ஸ் ரொம்ப நாள் வச்சுருக்க ஃபிஷ் வந்து ரேர் தான். மீன்ஸ் நீங்கள் பார்த்து வளர்க்கணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் இதை வாங்கி போட்டு அப்பப்போ தண்ணி மாற்றி ஃபுட்டை போட்டால் மட்டும் போதும். ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது. இந்த மாதிரி கிடைக்கிற ஃபிஷ்லாம் ரேர்.